ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல நாளிலே அவருடைய சமூகத்தில் நாம் ஒன்று கூடுகிறபடியாக தேவன் மீண்டுமாக கிருபை செய்திருக்கிறார். ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாகவும், நம்முடைய வலைதளங்கள் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளை நடத்தும்படியாக தேவன் ஒரு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய உன்னதமான கிருபையினாலும் அவருடைய விசேஷத்தின் நன்மையினாலும் இன்றைக்கு நாம் ஒருவர் சந்திப்பது கர்த்தருடைய மகத்தான கிருபை. இந்த நாளில் உங்களையும் இந்த அருமையான சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நம்மோடு இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வச்சு ஆசீர்வதித்து கனப்படுத்தி அவரை வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் அமையும்படியாக நாம் எல்லாரும் விருந்திடத்தில் இருந்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்தும் இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எல்லாருமே பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த 2021 வருடம் 5வது மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வரும்படியாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களோடு கூட இருந்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை அதிகமாக வழிநடத்தியறல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய காருண்யம், உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற சிறியோர், பெரியோர், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஒவ்வொருவரையும் அற்புதமாய், அதிசயமாய் நடத்தி செல்லபடியாக செபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இடைபெறும். அவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். அப்படியே நம்ம கண்களை மூடினவாறு கர்த்தரை நாம் துதிப்போம். அப்படியே ஜெபநிலையில இருந்து கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, 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 thank you Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதித்து மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னீங்க. சுவாசத்தோடு ஜீவனோடு இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கிருபை என்று விசுவாசத்தோடு நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். தேவரின் தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிறார். நாம் உயர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.
கர்த்தர் நல்லவர். அப்படி நாம் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரியவர். நல்ல ஆராதனை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உற்சாகமாக என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல், பழைய பாடல். யெகோவா நிசி, போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடி. பலவிதமான தடைகள், போராட்டங்கள் இருந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும், யெகோவா நிசி நம்மோடு இருப்பார் என்றால் எப்பொழுதும் ஜெயத்தையும் வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பலவிதமான போராட்டங்கள், தடைகளும், நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளும் நீங்கள் எதிர்கொண்டு வந்தாலும் கர்த்தர் யெகோவா நிசி என்கிற நாமமுடையவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா விதமான காரியங்களிலும் ஜெயத்தையும் வெற்றியும் நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார், போராட்டங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். போர்ச்சேவன் நல்ல போர்ச்சேவனை போல நாம் தீங்கு அனுபவித்து நாம் ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களை தேவர் பரலோக ராஜ்யத்தில் தூண்களாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா, ஜெயத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் மன்றாடுகிற பிள்ளைகளா, அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, கர்த்தரை நோக்கி நாம் ஒரு பாடல் பாடி கர்த்தரை நாம் துதிக்க இருக்கிறோம். என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த பாடல் வரிகளோடு உங்களோடு இடைபடுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழும்பி இயேசு வீரரே, மாறு கொண்டு மண்ணு முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, வீரும் எதிரி சதிகளுக்கு விரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. சொல்லுங்க. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. சத்துரு வெள்ளம் போல வருகிறான், சத்திய ஆவி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத் கோஷம் எங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முன் நிற்குமா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே.
நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போகுமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவின் நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. What you see, what you see, what you see, பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே, எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக கொடுக்கலாம். அல்லேலூயா, எப்பொழுதும் அவனுடைய பிள்ளை வெற்றி கொடியோடு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லி எப்பொழுதும் யெகோவா நிசியை நாம் பின்தொடர்ந்து போகுமேனால் நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் இருந்த இடத்துல இருந்து அப்படியே நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு நாம் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு 50 ஸ்தோத்திர பலிகளை நம் பிள்ளைகள் வாசிக்கிற பொழுது அவளோடு இணைந்து நீங்களும் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் ஸ்தோத்திர பலிகளிலே அவர் மகிமைப்படுகிறார். நம்மோடு இணைந்து லிடியா ஜெனி குஸ்டி அவர்கள் 50 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி மகளை வரவேற்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்பொழுது சுவாமி நாங்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்தோத்திரிக்கும்படியாக வந்திருக்கோம்ப்பா. எனவே இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இந்த சமூகத்துல வந்து ஏற்படுத்திருக்க செய்யாம உங்க நாம மகிமைப்பட திருப்பச்சின்னு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, அன்பான பிதாவே, நித்திய பிதாவே, ஆவிகளின் பிதாவே, பரலோக பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, மகிமையின் பிதாவே, என்னை உண்டாக்கின பிதாவே, என்னை ஆட்கொண்ட பிதாவே, என் நிலைப்படுத்தின பிதாவே, எங்கள் பிதாவே, எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நீதியுள்ள பிதாவே, அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, இஸ்ரவேலுக்கு பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, உன்னதமான தேவனே, மகா தேவனே, தேவாதி தேவனே, ஜீவனுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அநாதி தேவனே, ஆறுதலின் தேவனே, மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எலியாவின் தேவனே, தாவீதின் தேவனே, தானியேலின் தேவனே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, பிதாவாகிய தேவனே, முற்பிதாக்களின் தேவனே, என் தகப்பனுடைய தேவனே, சர்வ பூமியின் தேவனே, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபை அரசாளுகிற தேவனே, அற்புதங்களின் தேவனே, வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சமுத்திரத்தின் பெருமைகளை ஆளுகிற தேவனே, மெய்யான தேவனே, ஒன்றான மெய் தேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகள் சொன்ன மாதிரி சுவாமி நீங்க ஒரே தேவனா இருக்கீங்க, மெய்யான தேவனா இருக்கீங்க ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே தேவனா இருக்கீங்க சுவாமி. உண்மை நாங்க துதிக்கிறதுல ராஜா நாங்க சந்தோஷப்படுறோம்ப்பா, நாங்க மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த ஸ்தோத்திர பலிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இவர்கள் எல்லாம் வேலையும் இந்த கணக்கு லோகப்படுத்தணும், நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் நல்ல ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். கொள்ளுவோம். தொடர்ந்து ஒரு துதி பாடலை மத்தியிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இந்த மத்தியிலே கடந்த வாரத்திலே நம்மோட பாடல் பாடல் உற்சாகப்படுத்த அந்த பிள்ளைகளை மத்தியில் வருகிறார்கள். அருமையான சாத்ராக் சிவசாமி அவர்களும் அன்பு தம்பி நெகேமியா தமிழேஸ்வரர்களும் துதி பாடலை பாடி கர்த்தருக்குள்ளாக நம்மை வழிநடத்த போறாங்க. தம்பிமார்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து புதிய நாளுக்குள்ளதான் நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம புதிய நாள் ஒவ்வொரு நாள் புதிய நாளுக்குள்ள வந்தாலும் அதை வந்து காலத்தோட இருக்கிற புதிய நாளுக்குள்ள நம்ம கர்த்தருக்குள்ள அதிகமா புதிய நாளுக்குள்ள நம்ம வந்து அவருடைய சத்தியத்தை கேட்டு நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். அவருடைய சத்தியத்துக்குள்ள நடக்கும் போது அவருடைய இன்னமும் அதுல புதிய நாளுக்குள்ள நமக்குள்ள வந்து அதிகமா பிரதிபலித்து கொண்டே இருக்கட்டும். எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். என்னோட சேர்ந்து பாடுங்க, தேவனை மகிமைப்படுத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். Lord, praise Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த நாளில் நமக்கு அந்த தமிழ்மார்கள் நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்காது. தொடர்ந்து நம்ம மத்தியில் மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி, புதிய பாடல், இதனை இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல பாடல். இந்த பாடல் வரிகள் மிக அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த பாடலை பாடி நம்மையும் சந்தோஷத்துக்கு ஆண்டவர்களால் வழிநடத்தக்கூடிய நம்ம மத்தியில் லிடியா ஜெனி கிறிஸ்டி அவர்களும் இரண்டாப்பு கால்வினா இவர்கள் ஒருவருமாக வந்து கற்றுக்குள்ளாக நம்மை
பாடல்கள் மூலமாக நடத்துவாங்க. கையில் தட்டி பிள்ளைகளை வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்க போறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனமும் ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் விசுவாசமா இருக்காமல் எவனோ அவன் கெட்டு போக வெட்கப்படுவதில்லை. அப்புறம் 11ல பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரை விசுவாசிக்கிறவங்க யாரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஒருபோதும் சின்ன விஷயத்துல கூட வெட்கப்படாதபடி கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதை உணர்த்தும்படியாக ஒரு பாடல், கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்படுவதில்லை, அவரையே ஆனந்தமாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடுங்க, தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படுவதாக. ஆமென். Hallelujah. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வெட்கம் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். முன்னறிந்த நாள் தேடி வந்து என் படகில் ஏறிக் கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்த நாள் தேடி வந்து என் படகில் ஏறிக் கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் திறமாக என் படகை நிறுத்திவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. உணவானாரே, வாக்கு தந்த காணாமை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய்.
Praise the Lord. Hallelujah. நான் உற்சாகமா கையில தட்டி பாப்போம். Hallelujah. வாக்குத்தத்த கானானுக்குள்ளே நடத்தி செல்ல போகிற அன்பு தேவனுக்கு நல்ல மீண்டும் ஒரு விஷயம் கையில தட்டி Hallelujah. ஆமென். அருமையான தெய்வம் இன்றைக்கு அருமையாக வழிநடத்தி செல்கிற பாடல் வரையில் சொல்கிறது போல நிரம்பிட நம்ம படகை நிரம்பும்படியா அன்னைக்கு பேதுருடைய படகை நிரம்பி வழிய செய்து இன்றைக்கும் குறைவுகளோடு இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வாழ்க்கை இடைபடுவாரேனால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நாம் காணபடியாக கட்டப்பட்டு விசுவாசிக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தாய் நம்ம மத்தியில் ஒரு நல்ல ஒரு பாடல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து நம்ம உணர்த்தி சில விஷயங்களை சொல்லி நம்ம மத்தியில் ஒரு பாடல் பாடி கர்த்தருக்குள்ளாக ஒரு சிறு காரியத்துக்குள் நடத்த நம்ம மத்தியில் அன்பு தம்பி ஜேக்கப் ஜீவானந்தம் அவர்கள் நம்ம மத்தியில் இருந்தார்கள். நம்ம சபையினுடைய அருமையான யூத் லீடர், அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஆராதனை வீரர் நம்ம மத்தியில் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அவர் மத்தியில் இருக்கிறார். நம்பி அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஜேக்கப் ஜீவான். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கனப்படுவாராக. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. ஒவ்வொரு நிமிஷத்திலும் உங்களோடு கூட ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்காரு விசுவாசிக்கிறேன். நீங்க வாசிக்கும் போதே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவருக்கு பங்காளிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பங்காளி? பங்காளிதான் என்ன மாதிரி? பங்காளிதான் எல்லா விதத்திலும் நமக்கு அவருக்கு பார்ட்னரா இருக்கணும். கூட பிறந்த அண்ணா தான் நமக்கு பங்காளி, கூட பிறந்த சகோதரன் தான் பங்காளி. நம்ம ஃபியூச்சர்ல வருவாங்க. சோ அந்த பங்காளியும் கூட வரும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றாரு, நீங்கள் எனக்கு பங்காளியா இருக்காங்க. என்ன பங்காளி? என்னோட பாவம் ஒன்று போச்சு, அவரோட பரிசுத்த வந்துச்சு, அதனால நான் ஒரு பங்காளி ஆயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல விட முடியாத பாவங்கள் இருக்கலாம், சாபங்கள் இருக்கலாம், கிரியைகள் இருக்கலாம். ஐயோ இந்த பாவத்தை விட்டு தேசம் ஆண்டோட நெருங்கி வாழ்வுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். நீங்கள் அவர் உங்களுக்கு பங்காளியா இருக்கிறபடினால் உங்க பாவங்கள் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். நிறைவேற்ற சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லட்சக்கணக்கான மக்கள், ஒரு நாளைக்கு 4 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் வியாதினாலே பாதிக்கப்படுறாங்க. அதுல கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போறாங்க. பிரேதங்களை பிழைப்பதற்கு இடம் இல்லை. 24 நேரம் பிரேதங்களை எரிச்சு கொண்டே இருக்காங்க. எல்லா இந்தியாவில நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க. தேவன் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்காங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்ன விதமான இழப்பு இருந்தாலும் தேவன் தமிழ்நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்காங்க விசுவாசிக்கிற அன்பு தேவ ஜனமே, உனக்கும் எனக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம வழிநடத்துற விஷயங்கள் இல்லை. உனக்கும் எனக்கு ப்ரொடெக்ஷன் தேவனோட கருத்து வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். 4ஆம் அதிகாரம் விளங்க போதும் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும் என்ற பாடல் உண்டு. கர்த்தர் மகிமைக்காக நம்ம பாடி மகிமைப்படுத்தலாம். ஆமென். நாளானது அதை விளங்க பண்ணும் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நாளானது அதை விளங்க பண்ணும் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண் என்று நகைத்தோரை அந்நாளை பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண் என்று நகைத்தோரை அந்நாள் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பீர். நீண்டும் தந்து துதிப்பீர். உமக்காக யாவையும் சகிப்பீர். நீண்டும் பலன் கொண்டு துதிப்பீர். என்னோடு வந்தவருண்டு, என்னை விட்டு போவோரும் உண்டு. என்னோடு வந்தவருண்டு, நடுவோதல்ல பாய்ச்சுவோதல்ல, நடுவோதல்ல பாய்ச்சுவோதல்ல, விளைச்சலையும் மாறும் கண்டே. நான் செய்வதெல்லாம் மண் என்று நகைத்தோரை அந்நாளை பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண் என்று நகைத்தோரை அந்நாளை பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பீர். நீர் இன்னும் பலன் கொண்டு
கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீதியின் பலன் கொண்டு துதிப்பேன். புதுமையை நம்புவோருண்டு, வேதத்தை சார்ந்தவருண்டு, வார்த்தை சார்ந்தவருண்டு, செல்வாக்கை சார்ந்தவருண்டு. பலத்தாலல்ல, பராக்கிரமம் அல்ல, பலத்தாலல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் ஜெயம் அதை அடைந்தேன். நான் செய்வதெல்லாம் பொன்னென்று அழைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேன். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நினைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீதியின் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீதியின் பலன் கொண்டு துதிப்பேன். தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே. தரிசனம் தந்தவர் நீரே. நான் காணும் காணான் வெகு தூரமானாலும், நான் காணும் காணான் வெகு தூரமானாலும், நிச்சயம் கொண்டு செல்வீரே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாள் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாள் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீதியின் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீதியின் பலன் கொண்டு துதிப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களுடைய யாவருடைய கண்ணீர் துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பலம் தந்து நம்மை காப்பாற்றுகிற நல்ல நாளில் நாம் இருக்கிறோம். நம்ம சகோதரி மத்தியில ஜேக்கப் ஜீவானந்தம் ஒரு நல்ல ஒரு பாடல் வரிகளோடு கூட நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு தைரியப்படுத்தக்கூடிய அந்த கொரோனா பீரியடா இருந்தாலும் ஒரு தைரியமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம பலனா இருக்காரு. ஒரு பாடல் மூலமா கருத்துள்ள பாடலாய் நம்ம பாடி கத்திர மேம்படுத்தியிருக்கார்கள். அப்படியே நம்ம இருந்த வண்ணமாக எழுந்து கொள்ளலாம். வேத பகுதியினுடைய வசனங்கள் மாறி மாறி நம்ம வாசிக்கிற வேத பகுதியின் நேரம் நமக்கு காலேப் லோகேஷ் அவர்களும் நமக்கு மேசப் கணபதி அவர்களும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை மாறி மாறி வாசிப்பார்கள். சங்கீத புஸ்தகம் 136வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை மாறி மாறி வாசிப்பார்கள். கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். அவர்களோடு இணைந்து நாமும் வேத வசனத்தை மாறி மாறி வாசிக்கிறோம். நம்ம இவர்களை கண்ணில் தட்டி பாடுகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 136வது அதிகாரம் 1 முதல் அதிகாரங்களுடைய கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானாதி வானங்களையும் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆட சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆட சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை
இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசாவின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை நம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசித்து வேத பாடலும் வாசிக்கிறேன்.